Hi friends, welcome back to my channel. உங்க குழந்தையோட உடல் எடை அதிகரிக்கவே மாட்டேங்குதா? ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப இந்த உணவை உங்க குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தையோட உடல் எடையில நல்ல மாற்றம் தெரியும். ஹீமோகுளோபினோட அளவும் வேகமா அதிகரிக்கும். இந்த ஃபுட் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பொருள் வந்து தேவை. அது அங்க முருங்கைக்காய் வந்து தேவை. முருங்கைக்காயில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் கே வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அயன், கால்சியம், மெக்னீசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குதுங்க. இந்த ஃபுட்டை நீங்க லஞ்சா வந்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்திங்க. வெயிட் கெயின்க்கும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் வந்து பண்ண போறோம். குக்கர்ல கொஞ்சமா வந்து நெய் விட்டுட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கடுகு, சீரகம் வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6ல இருந்து 7 வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருந்த முருங்கைக்காயை வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். 1 வயசுக்கு மேல இருக்காங்க உங்க குழந்தை அப்படின்னா நீங்க சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து நல்லா வதக்குறதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் பாசி பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச தண்ணியோட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது முருங்கைக்காய் வந்து ஒரு அளவுக்கு முங்குற அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். சோ அதை வந்து பாத்துக்கோங்க. அகைன் ஒரு முறை வந்து கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 விசில் நீங்க வந்து விடணும். இந்த மாதிரி கொலைய வந்து வேகணும் பருப்பு. 4 விசில் விட்டீங்கன்னா கரெக்டா வந்து இருக்கும். இப்ப இதுல இருந்து முருங்கைக்காய் மட்டும் நான் வந்து தனியா வந்து எடுத்துக்கிறேன். முருங்கைக்காய் ஒரு அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உள்ளது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்க போறோம். அந்த கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அதோட நீங்க வந்து மசிச்சு எடுக்கணும். ஸோ அதனால அந்த கொட்டையோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சீடை வந்து தனியாக வந்து எடுக்காதீங்க. ஸோ நம்ம எடுத்து வச்ச பல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் ரைஸோட சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணீங்க அப்படின்னா சத்தான சுவையான முருங்கைக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. முருங்கைக்காய் பருப்பு சாதம்னு சொல்லலாம். ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். நீங்களே வந்து சாப்பிடலாம். கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமா நெய் விட்டு வந்து கலந்து கொடுங்க, திரும்பவும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா வந்து இருக்கும். குழந்தைங்களோட உடல் எடையில நல்ல மாற்றம் தெரியுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பாப்பாக்கு நான் வந்து கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பா உங்களோட குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.